ஹாய் எவ்ரிவான். இலங்கை பூராகவும் மிக பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் புண்ணிலே வேலை பாய்ச்சியது போல மீட்பு பணிகளிலே ஈடுபட்ட பெல் 212 ஹெலிகாப்டரும் விபத்திற்குள்ளாகியுள்ளது. மிக பெரும் பாதிப்புகளின் பொழுதும் மக்களை மீட்டெடுத்தவர்களாக விமானப்படை இராணுவம் செயற்பட்ட நிலையில் அதற்காக பயன்படுத்தப்பட்ட ஹெலிகாப்டர் ஒன்று இவ்வாறு விபத்திற்குள்ளாகியுள்ளது. வெண்ணப்புவைக்கும் லுணுவில பிரதேசத்திற்கும் இடைப்பட்ட பகுதியிலே இந்த விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது. என்றாலும் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. என்றாலும் மீட்பு பணியில் ஈடுபட்ட ஹெலிகாப்டரின் இந்த விபத்து மீட்பு பணியிலே மிக பெரும் பின்னடைவை ஏற்படுத்துகின்றது. அதே போன்று கண் முன்னிலையிலே பேராதனிய கண்ணோர்வ பிரதேசத்திலே வீடு ஒன்றும் மண்ணிலே புதையும் காட்சிகளும் வெளியாகியிருந்தது. மழை வீழ்ச்சி குறைவடைந்திருந்தாலும் இன்று வரைக்கும் மண் சரிவுகள் ஏற்பட்ட வண்ணமே இருக்கின்றது. பாதிப்புகள் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. இதன் பாதிப்புகள் அதிகரித்திருந்த நிலையில் உயிரிழப்புகள் 212ஐயும் கடந்துள்ளது. அதே போன்று கம்பொலை வைத்தியசாலையில் மாத்திரம் 48 சடலங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு பலரும் காணாமல் சென்ற நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக இராணுவத்தினர் பொதுமக்கள் என தொடர்ச்சியாக ஈடுபட்ட நிலையிலும் வெள்ளப்பெருக்குகளால் பாதிக்கப்பட்டவர்களை ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி மீட்பு பணிகளிலே ஈடுபட்ட நிலையிலே இந்த பெல் 212 ஹெலிகாப்டரும் விபத்திற்குள்ளாகி மிக பெரும் வேதனையை உருவாக்கியுள்ளது. எனவே இந்த ஹெலிகாப்டரில் சென்றவர்களுக்கு எந்த பாதிப்புகளும் இன்றி அவர்கள் மீண்டு வர வேண்டும். அவர்களே பலரின் உயிர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக, மிக பெரும் உதவிகளை செய்யக்கூடியவர்களாக, மீட்பு பணியின் தூண்களாக செயற்படக்கூடியவர்களாக இருக்கும் நிலையில் இந்த மிக பெரும் சோதனையாக இவர்களின் ஹெலிகாப்டரும் விபத்திற்குள்ளாகியுள்ளது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.